நித்யானந்தா ஏஐ மிஷன் மூலமா ஏஐ மூலமா பாஸ்ட் பர்த்தையும் ஃபியூச்சர் பர்த்தையும் கணிக்க போறாராம். அது ட்ரோல் மெட்டீரியல். பொறுமையா கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை ரோல் பண்ற மெட்டீரியல் இது. இப்ப இந்த ஏஐ வந்த பிறகு, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்த பிறகு நம்மளால காலம், இப்போ இருக்கிற காலம், இப்போ இருக்கிற கிரகங்களின் நிலை, இந்த பேட்டர்னை கொடுத்து ஒரு லாஸ்ட் 24 hours இதோட மூவ்மெண்ட்ஸ் டாக்குமெண்ட் பண்ணி பியூர் கால்குலேஷன் மூலமாவே 10 crore இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, 20 crore இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு கால்குலேட் பண்ண முடியும். பியூர் மேத்தமேட்டிக்ஸோட பவர்னால. அதே மாதிரி இப்போ நம்முடைய மனம், உடல், நம்முடைய பிசியாலஜி, சைக்காலஜி, நம்ம நியூரோபெப்டைட்ஸ்னா ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு நமக்குள் நடக்கும் பொழுது அதோட டாக்ஸின்ஸ் வந்து நம்முடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல டாக்குமெண்ட் ஆயிடுது. இதை எல்லாத்தையும் ஏஐல ஃபீட் பண்ணி வெறும் மேத்தமேட்டிக் கால்குலேஷன் மூலமாவே நம்மளுக்கு கடந்த பிறப்புகள் இருந்ததா, இதே போக்குல நான் போனேன்னா எனக்கு மறுபிறப்புகள் உண்டான்னு தெளிவா முடிவு பண்ண முடியுங்கயா. ஆக்சுவலா ஒரு ஏஐ மாடல் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். அஸ்ட்ராலஜி, ஜோதிஷ் சாஸ்திரத்தையும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியும் இன்கார்பரேட் பண்ணி நம்முடைய இப்போ பிசிக்கல் கண்டிஷன்ஸ், மென்டல் கண்டிஷன்ஸ் ஒரு 21 நாளைக்கு டாக்குமெண்ட் பண்ணோம்னா இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் கால்குலேஷன் மெத்தட்ல நம்முடைய பாஸ்ட் பர்த்ஸோட சீரிஸும் இதே நிலைமையில, நீங்க ஞான வளர்ச்சி அடையாமல் இதே நிலைமையில போயிட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்த்ஸ் எப்படி இருக்கணும், இல்ல ஃபியூச்சர் பர்த்ஸ் வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி, எந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் மூலமா நீங்க முக்தியை நோக்கி போக முடியும், வெறும் கணிதத்தால, பியூர் சிம்பிள் பிரபஞ்சத்தோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனால பண்ண முடியுமையா.